தக் லைஃப் படம் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரியே தான் இருந்தது. ஸோ நான் ரொம்ப கதை வந்து விண்வெளி நாயகன்லாம் போட்டு ஹைப் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த படம் ஆஸ்ட்ரோநாட்டை பற்றி இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லருக்கு எப்படி நல்லா ரிசப்ஷன் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இந்த கதை டீசெண்டாக எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ண மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட வெர்டிக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் படம் ஜஸ்ட் ஓகேன்னு தான் சொல்லுவேன். பட் மேபி லைக் மாசஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கலாம், நல்லா பிடிச்சா ஓகே தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் பிடிச்ச ஃபஸ்ட்டு ப்ளஸ் 5 பாயிண்ட்ஸு -5 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்துட்டு எனக்கு தோணுது வந்து ஏஆர் ரஹ்மான். எனக்கு தெரிஞ்சு அனிருத்துக்கு ரொம்ப டஃப் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். சூப்பராக போட்டிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்டன்னிங்காக இருந்தது. மேபி லைக் ரொம்ப மணிரத்னம்க்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரா, கமலுக்கு ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரா, கமல் சொல்லி வாங்கியிருக்காரான்னு தெரில. அதுக்கப்புறம் வந்துட்டு மணிரத்னமோட டச்சு ஃபஸ்ட்டு சீனில் இருந்தது. ஒரு அண்ணா தங்கச்சி சென்டிமெண்ட் மாதிரி படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீனில் அந்த பேப்பர் போடுற சீனில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து அந்த மணிரத்னம் டச்சில் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த சீன். அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல்னஸ் கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து ஜாயின் ஆகுது. அவங்க ஒன்று சேர்றது வந்து பழைய காலத்து ரெகுலர் கதையாக இருந்தால் கூட அந்த மணிரத்னம் டச் சில இடங்கள் நல்லா இருந்தது. வசனங்கள் சில இடங்களில் ஷார்ப்பாக இருந்தது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் படத்தோட உயிர் நாடியே வந்து கமல் அண்ட் சிம்புவோட ஈக்குவேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைப் பண்ண மாட்டேன், பட் ரொம்ப டீசெண்டாக ரீசனபிளாக தான் இருந்தது அவங்க ஈக்குவேஷன். அந்த படத்துக்கே ரொம்ப பேக் போன் அண்ட் ஸ்பெஷல், அதுதான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தக் லைஃப் டைட்டில் வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ அது வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. அதே மாதிரி வந்து இந்த படத்தோட ஸ்டைல், மேக்கிங்கு, கேஸ்டிங் எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருந்தது. எஸ்பெஷலி லைக் சண்டை காட்சியெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் இருந்தது மணிரத்னம் கம்பேர் பண்ணும்போது, படங்களை கம்பேர் பண்ணுற பட்சத்தில். ஸோ அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். மைனஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படத்தோட செகண்ட் ஹாஃப் சொல்லுவேன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நான் ட்ரால் பண்ணுறதுக்காக சொல்ல, எனக்கு எதார்த்தம் பட்டுது என்னன்னாக்கா, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செக்கச்சவந்தவானம், இன்டர்மிஷன் வந்து உத்தம வில்லன், செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஐ படத்தில் வர அந்த செகண்ட் போர்ஷன் மாதிரி இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக இந்த படம் கொஞ்சம் அவ்வளோ எதிர்பார்ப்போட கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்கள்லாம் நாயகன், அதுக்கப்புறம் கமலோட ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், விக்ரம், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போயிருந்தோம். பட் ஆனால் அந்தளவுக்கு இந்த படம் கிரிப்பிங்காக இல்லை எனக்கு. எஸ்பெஷலி எப்போவுமே ஒரு மெல்லிய ஸ்டோரி வச்சு தான் மணிரத்னம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவார். ஸ்க்ரீன் ப்ளே தான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ கொஞ்சம் ஸ்டேஜிங்லாம் ஸ்லைட்டாக சொதப்பின மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ட்ராகிங்காக இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் கமலுக்கும் த்ரிஷாக்கும் இருக்கிற ஈக்குவேஷன் வந்துட்டு தேட்டரில் சவுண்டு கேட்டது, அதை வச்சே நான் கெஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் அதை கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி தான் இருந்தது அந்த ஈக்குவேஷன். ஸோ எஸ்பெஷலி கதை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ நிறைய கேட்குறான்னு நினைக்கிறேன் மணிரத்னம். ஏன்னாக்க செக்கச்சவந்த வானத்தில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த அதித்தி ராவ் ஹைதரி கேரக்டர், அரவிந்த் சுவாமி அஃபேர் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்தது, அந்த கேரக்டர் இல்லாட்டாலும் அந்த படம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகும், அது ஒன்றும் யூஸே ஆகலைன்னு சொல்லிட்டாங்க ரிவ்யூவில் நான் பார்த்தேன். அதுக்கு இப்போ படித்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அதோட கண்டினியூட்டி மாதிரி இருக்குது. எப்படின்னாக்க இந்த படத்தில் வந்து அந்த படத்துலேயே அந்த சீன் வரும் ஒரு கிரே ஷேடில், சிம்பு வந்து ஸ்லைட்டாக வந்து அதித்தி ராவோட ஒரு ஈக்குவேஷனில் வந்து சொல்லுவார் ஒரு மாதிரி, நான் நினச்சேன் நான் அதையும் எடுத்துப்பேன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த படத்தில் புதுமையான கதைன்னு சொல்லியிருந்தாக்க அது அந்த பழி வாங்கும்போது, அந்த டேக் ஓவர் பண்ணும்போது, அது டோட்டலாக அந்த விஷயத்த வந்து இந்த படத்தில் கொஞ்சம் சீக்வல் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் படத்தோட. பட் எனக்கு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னாக்கா, கமல்ஹாசனோட கேரக்டர் கொஞ்சம் ரேண்டம் கேரக்டர் மாதிரி காமிச்சிருந்தாங்க. கமலோட அந்த ஆக்டிங் பஞ்ச் ஸ்டைல், அந்த யூனிக்னஸ்ஸு, அந்த கிரேட்னஸ் கொஞ்சம் அவ்வளோ தெரியலன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, சில எமோஷனல் ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, அது தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி சிம்புக்கிட்டேயும் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி, அந்த ரங்கராய் சக்திவேல் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அந்த சீன் மாதிரி இன்னும் 2-3 சீன்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் ரொம்ப சோதிச்சாங்க. எப்படிங்க எந்த கதை எல்லாம் சேர போகிறாங்க, எல்லாம் இதுவாக இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இவர் யக்குசாவா மாறினது வந்து ஜாப்பனீஸ் அந்த எலிமெண்ட்டை கொண்டு வந்தது வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு தூண்டிச்சு எனக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஏதோ போகிற போக்கில் அந்த பனியில் விழுந்து அடிப்படுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த யக்குசா கேரக்டர் வந்து திடீர்னு இதெல்லாம் கற்றுக்கிட்டு சண்டை கற்றுட்டு வர மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஷங்கரோட டச், இந்தியன் 2 டச் தெரிகிற மாதிரி இருந்தது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் 2க்கு அப்புறம் கமலுக்கு இது ஒரு டீசன்ட் கம்பேக், அண்ட் மணிரத்னம்க்கு பொன்னியின் செல்வன் 2க்கு அப்புறமும் ஒரு டீசன்ட் கம்பேக் சொல்ல மாட்டேன். மணிரத்னம் டச் இந்த படத்தில் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது.
ஸோ யா மேபி டெஃபினெட்லி திஸ் மூவி வில் ஒர்க் அவுட் ஃபார் மாசஸ், எஸ்பெஷலி ஃபார் த மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ், ஈக்குவேஷன், அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒர்க் அவுட் நினைக்கிறேன். தேங்க்யூ.